வணக்கம். வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் விஷு ஆசம்சைகள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஸ்பெஷல் இல்லையா, விஷு தமிழ் புத்தாண்டு 2க்கும் நம்ம சமையல் பண்ண போறோம். வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு ரசம், அதாவது உளுத்தம் பருப்பு போட்டு வடை, மெது வடை பண்ண போறோம். பாயசம் கேரட்டும் ஜவ்வரிசியும் சேர்த்து வெல்லம் போட்டு ஒரு பாயசம் ஒன்று பண்ண போறோம். ஸோ இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு பேன்ல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, 2 வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்லா ஒரு 10 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் எண்ணெயில் வதங்கட்டும். இந்த பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். எப்பயும் போல் ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு கையில் நல்லா கசக்கிட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வச்சுருவோம். இந்த பக்கம் ரசத்துக்கு புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ மாங்காய் இந்த பக்கம் வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்துடலாம். மாங்காய் பச்சடிக்கு நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தனியா, ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 4-5 மிளகு, அப்புறம் 4 வரமிளகா, தேங்காய் நல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய், இதெல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது பாருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு, தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வெண்டைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுது. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடியும் புளி தண்ணியும் சேர்த்துருங்க. நாம புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். ரசத்துக்கு புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்செடுத்து நம்ம ரசப்பொடி போட்டுடலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுக்கு, தாளிச்சிடலாம். இந்த பக்கம் புளி தண்ணி சேர்த்து வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காயும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இது கூடவே வேக வச்ச தோரம் பருப்பையும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கணும். மிக்சி ஜாரை நம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். எப்பயும் போல் சாம்பாருக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், அது புளியோட இருப்பு எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ரசத்துக்கும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ரசத்துக்கு புளி தண்ணி நல்லா ரசப்பொடி சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. மாங்காய் பச்சடிக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, வரமிளகா, வேப்பம்பூ, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி. இந்த பக்கம் வெண்டைக்காய் சாம்பாரும் ரெடி. அதையும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க. வெண்டைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருக்கோம். நம்ம சேப்பங்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. ரசம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், மிளகு சீரக பொடி, கருவேப்பிலை, அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். அப்புறம் கடா பெருங்காயம், ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கறியும் ரெடி ஆகிட்டு அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது வடையும் பாயசமும் நம்ம பார்த்துடலாம். பாயசம் பண்ணிக்கலாம். நாம அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுப்போம். ஜவ்வரிசியும் கேரட்டு, பாதாம், முந்திரி வேக வச்சு, அதாவது இங்கே பாருங்க, கேரட்டு, பாதாம், முந்திரி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் பாலை விட்டு. இப்போ ஜவ்வரிசி ஒரே ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். நெய் விட்டுருக்கோம். ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம்.
ஜவ்வரிசி பொரிஞ்செடுத்து இப்போ இந்த பக்கம் வந்து பால் வந்து காய்ச்சி தான் வச்சிருக்கேன். அந்த காய்ச்சின பாலை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த கேரட்டு பாதாம் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, முந்திரி, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 2 கேரட்டு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம் பருப்பு. வேக வச்ச கேரட்டு பாதாம் முந்திரி அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு டம்ளர்ல நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டம்ளர்ல உளுத்தம் பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ அரைச்சி விழுந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸி ஜார் அலம்பிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து கேரட் பாதாம் தான் ஆல்ரெடி பால்லேயே வெந்தது தான். இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்துடுது, ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு இன்னும் நம்ம சர்க்கரை எல்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம வெல்லம் தானே சேர்க்க போகிறோம். அதனால 1 கப்பு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாலும் நல்லா ஆறணும், வெள்ளை கரைசலும் நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இதை எடுத்து அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருவோம். இந்த பக்கம் நம்ம வடை பண்ணிக்கலாம். அதுக்குள்ள வடைக்கு மாவு அரைச்சாச்சு. மேலாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். எண்ணெய் காஞ்சிருத்து, வடை தட்டிடலாம். வடை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் பண்ணி எடுத்துப்போம். பாயசம் நல்லா ஆறிடுத்து. அதுக்கு வெள்ளை கரைசலை சேர்த்தலாம். பாயசத்துக்கு வெள்ளை கரைசலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஆறி இருக்கணும். நல்லா கேரட் அது பாதாம்லாம் நல்லா வெந்ததை போட்டு பாலில் நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா ஆறி இருக்கணும். அதே மாதிரி வெள்ளை கரைசலும் நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தெரியாம இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு கறி, மெதுவடை, கேரட்டு பாதாம் முந்திரி சேர்த்த ஒரு பாயசம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மாங்காய் பச்சடி முக்கியமா, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே வந்து திரும்பவும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் வந்து விஷு ஆசம்சைகள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.